அவள பார்த்த அந்த முதல் நொடி, இன்னும் என் மனச விட்டு போவே இல்ல. அந்த நேரத்தில என் மனசு ஒரு வித்தியாசமான அமைதிய உணர்ந்தது. அவ வந்தப்ப திடீர்னு வெளிச்சம் வந்த மாதிரி, காத்து நின்னு போன மாதிரி, நேரம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி தோணுச்சு. நிஜமா தாங்க சொல்றேன். நீங்க அத ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவளோட முகம் இருக்கு பாருங்க, ஒரு பெயிண்டிங் மாரி இருந்ததுங்க. அதுல ஆனா உயிரோட்டம் இருந்தது. கன்னத்துல அப்படியே சூரிய ஒளி விழுந்தது பாருங்க. இந்த 3 காம்பினேஷனும் சேர்ந்து பார்த்தா, அப்படியே என் மனசு மெல்ட் ஆயிடுச்சுங்க. அவ சிரிச்சா பாருங்க, அந்த ஒரு சிரிப்புல கிடைச்ச பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்தையே அப்படியே முழுசா எடுத்துக்கிச்சு. அத விட அவளோட கண்ணு. ஆமா, அந்த கண்ண பத்தி சொல்லாம இருக்க முடியுமா? அந்த கண்ண பார்த்தா, ஒரு செகண்ட் கூட அடுத்த இடத்த பார்க்கணும்னு தோணவே இல்லங்க. அதுக்குள்ளாரயே அப்படியே மூழ்கிட்டேன். அந்த பார்வையில இருக்கு பாருங்க ஒரு விஷயம், ஒரு மேஜிக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் மேல அவ பேசினா பாருங்க, அந்த வார்த்தையில இருந்த ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு ஃபீலிங், அந்த வாய்ஸ கேட்டா தன்னாலே ஸ்மைல் வந்துடுதுங்க மனசுக்கு. அவ சொல்ற ஒவ்வொரு அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது இதயத்துக்குள்ள போய் ஏதோ ஒரு சத்தம் போடுதுங்க. அந்த ம்ங்கிற வார்த்தையிலே உழுந்துட்டேன் ஃபுல்லாவே. எல்லாத்த விட கடைசியில அவ போம்போது நடந்தா பாருங்க, அந்த பின்னாடி அவளோட கூந்தல் ஆடுன ஆட்டத்திலயும், அந்த ஸ்லோ மோஷன்ல ஒரு ட்ரீம் மாரி தெரிஞ்சது. வேகமா தான் போறா. ஆனா, என் மனசுல ஏதோ ஸ்லோ மோஷன் மாரியே இருந்ததுங்க. ஒரு ராயல் லுக் மாதிரி தோணுச்சு. "என்னடா இவ போறாளே!" அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்தது. என்னவோ தெரியல, அவ என் கண்ணுல விழுந்த அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு முறை பார்த்தாலும் புதுசு புதுசா தோன்றா. இவ இப்படிதான் இருக்கா, இவகிட்ட இவ்வளோதான் அழகுன்னே தெரியல. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாரி பார்க்கும்போதெல்லாம் இருக்கா. என்ன சொல்றதுன்னே எனக்கே தெரியல. ஏன்னா, அவள் தான் என் வாழ்க்கையின் மீனிங், என் வாழ்க்கையின் ரீசன். சொல்லுங்க, அவள விட்டுறலாமா என்ன?